கற்காலத்திலேருந்தே பெண்களை விட ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருந்து அடிமைத்தனப்படுத்துறது கொடுமைப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம். இந்த நினைவுகள் எல்லாமே இப்போ இருக்க பெண்கள் வரைக்குமே மரபணு மூலமாக கடத்தப்பட்டிருக்கு. ஆண்கள்னாவே இப்படி தான், அவங்கள விட நம்ம டாமினண்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் ஒவ்வொரு பெண்ணோட மனசுலையும் இருக்குது. இப்போ டைம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, சில நூற்றாண்டுகளாகவே பெண்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எல்லா துறைகள்லையுமே பெண்கள் இருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஆண்களை விட பெண்கள் டாமினண்ட்டாக இருக்கணும்னு ஒரு பெண்ணுக்குள்ளே உள்ள எண்ணம் நிறைய அப்பாவி ஆண்களை பாதிக்குது. இதெல்லாம் நானே பார்த்துருக்கேங்க. 2000க்கு மேலே கல்யாணமான தம்பதிகளில் அந்த பையன் கொஞ்சம் நல்லவனாகவும் கொஞ்சம் இன்னசென்ட்டாகவும் இருந்தானா அந்த பையன் செத்தான். அந்த பையனோட கூடமே அந்த பொண்ணு கையில் இருக்கும். இந்த மொத்த பழியை அந்த பொண்ணு மேலே தூக்கி போட்ட முடியாது. இதுக்கு காரணம் அந்த பொண்ணோட அம்மா. உன் புருஷனை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும், கவனமாக இருந்துக்கன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் புருஷன் வந்து குடிகாரன் பொறுக்கி தர மாட்டானா அவனை அடிங்க உதங்க மிதிங்க என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அப்பாவியாக இருக்க ஒரு நல்ல பையனை உங்கள் அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கும். அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, உங்களை தாங்குன்னு தாங்குவான். அப்பாடி மொத்த பார்த்து இறக்கி வச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கா? பசங்களாம் கவலையே படாதீங்க, உங்களுக்காக பேச அண்ணன் இருக்கேன். இந்த டாபிக் ரொம்ப நீளமாக போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பேசலாம். வரட்டா?